வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் மாங்காய் பச்சடி செய்யலாம். நான் அதுக்காக ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். இதை கிளிமுக்கு மாங்காய்னு சொல்லுவாங்க. அதோட தோலெல்லாம் சீவிட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 3 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடுறேன். இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 ml அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாங்காவை மசிச்சு விடாமல் இப்படியே இருக்கட்டும். இது கூட நம்ம இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். அவங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருந்தேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாங்காய் பச்சடிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரியட்டும். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அதை மாங்காய் பச்சடியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காகும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிட்டதுனால இந்த மாங்காய் பச்சடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.